அன்பின் பெருக்கத்தால் என்னையும் ஆதரித்து செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை தொடர்ந்து பேணி வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன். செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து தமது ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் 291வது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் 292வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம் அயோத்தி பருவம் பட்டம் சூட்டு விழா காலம். குன்றின் மேல் ஓங்கும் வண்ணமாக நமது சூரிய குலம் மேலும் பெருமையடையும் வண்ணம் அயோத்தி நகரை அலங்காரம் செய்வோம் என சுமந்திரன் அயோத்தி நகர மக்களிடம் கூறுதல். பாடல் எண் 292. நலம் நம்மால் பொங்கட்டும், நகர்கின்பம் தங்கட்டும், குலம் அன்பை தாங்கட்டும், குன்றின் மேல் ஓங்கட்டும், மலை மலரும் மர மலர் போல் மலர்ந்திருப்போம் ஈங்கென்றான், அலை தொடர் போல் அவன் தொடர்ந்தே அறமொழியால் ஓங்கினனே. இதுவே அந்த 292வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். நலம் நம்மால் பொங்கட்டும், நகர்கின்பம் தங்கட்டும் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம். தயரதனின் சிறந்த அமைச்சரான சுமந்திரன் ராமனது பட்டம் சூட்டு விழாவுக்கு நகர் அலங்காரம் செய்வதை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் அயோத்தி மாநகர மக்களிடம் தொடர்ந்து பேசினான். அயோத்தி மாநகர மக்களே, நாளை நடக்கவிருக்கும் பட்டம் சூட்டு விழாவுக்கான ஆயத்த ஏற்பாடாக நம் ராமன் விரும்பி பாராட்டும் வகையில் இம்மாநகரை அலங்கார வேலைகளால் அழகுபடுத்துவோம். அவ்வாறு நாம் செய்யும் அலங்கார செயல்பாடுகளால் இந்த அயோத்தி மாநகரத்துக்கு நலம் என்னும் நன்மை யாவுமே வந்தடைந்து அந்த நலம் யாவும் இங்கே அதிகமாக விளைந்து நலன்களின் கூட்டிணைப்பினால் அந்த நலன்கள் யாவும் பொங்கலை போல் இங்கே இன்பமாக பொங்கி களிப்பினை இந்நகரை சார்ந்த யாவருக்கும் விளைவித்து அதன் மூலமாய் தோன்றும் நலன்கள் யாவும் இங்கே விளைந்த பொருள் போல இந்நகரினுள்ளே விளையும் இன்பங்களாக தங்கி நின்று நகரினை சிறப்படைய வைக்கட்டும். குலம் அன்பை தாங்கட்டும், குன்றின் மேல் ஓங்கட்டும். அவ்வாறு நாம் செய்யும் பல நலம் தரும் அலங்கார வேலைப்பாடுகளால் நமது சூரிய குலமானது மகிழ்ச்சி அடைந்து நாட்டின் மேல் அன்பு கொண்ட மக்களை தாங்கக்கூடிய சிறப்பு மிக்க நல்ல குலமாக பெருமையுற்று மேலும் சிறப்படையட்டும். நமது குலமாகிய இச்சூரிய குலத்தின் பெருமையானது குன்றின் மேலே ஓங்கி உயர்ந்து நின்ற வண்ணமாய் உயர்வாகவும் பிரகாசமாகவும் தெரியும் பேரொளி போல் ஓங்கி சிறப்படையும் வண்ணமாய் திகழட்டும். மலை மலரும் மர மலர் போல் மலர்ந்திருப்போம் ஈங்கென்றான். அத்தகைய சிறப்பான அலங்கார வேலைப்பாடுகளை செய்யும் நாம் மலைகளின் மேல் தோன்றி வளரக்கூடிய மரங்களில் பூக்கும் மிகுந்த அழகும் ஒளி போன்ற பொலிவும் மிக்க மலர்களைப் போல் தோன்றி மலை போன்ற சிறப்புடைய எமது நகரில் பூத்திருக்கும் மர மலர்கள் போல் மகிழ்ந்திருந்து எமது நகரை மேலும் அழகுபடுத்துவோம் என்றான். அலை தொடர் போல் அவன் தொடர்ந்தே அறமொழியால் ஓங்கினனே. அவ்வாறு பேசிய சுமந்திரனானவன் கடலின் அலைகளானவை ஓய்ந்து போய் நிற்காமல் ஒன்றினை பின்தொடர்ந்து பற்பல அலைகள் தொடர்ந்து எழுந்து வந்து ஏதோ தொடர்ந்து பல அறக்கருத்துக்களை வந்து வந்து சொல்வது போலவே அவனும் தனது பணியில் ஓய்வின்றி அயோத்தி நகர மக்களிடம் அன்பின் பெருக்கத்தால் அலைகளைப் போலவே ஓய்வின்றி தொடர்ந்து தான் மேற்கொண்ட அறத்தையே பேசிய வண்ணம் தனது பணியை செய்தான். இதுவே அந்த 292வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 293வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும்
தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.